பாருங்க யானை கால் தடம் எவ்வளோ பெருசாக கிரவுண்டா. பானியே ஜலை ஏன்னா பானின்னு சொல்ல தெரியுமா அவங்களுக்கு? பாகிஸ்தானில் தண்ணிக்கு சொல்லுவோம். நாங்கள் வந்துட்டு யானை பார்க்க போகிறோம். இந்த இருக்குது நம்ம யானை காய்ஸ். இந்த இடத்துல பாருங்க திருக்கொண்டை ரைட். இந்த மாவட்டத்து பேர் வந்து திருக்கொண்டை வாகன்னு சொல்லுவாங்களாம். சிங்கள மொழியில் ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த பேர் மறந்துட்டேன் எனக்கு. நேற்று எனக்கு கிரேன்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நடனம் ஆடுறது வந்து கிட்ஸுக்கு தான் தானே. அவங்க வந்துட்டு அந்த பொட்டு வைக்கிற ஒரு வயசான முதியோர் ஒருத்தர் வந்துட்டு सॉरी पवन मी वाली की साजी साजीव यागी सानिक कोई इसको सानिपद सामिक राइट 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 कोई इसको ले सिंगापुर इसको ले ओके बोल टीचर्स ला तेल इन्ना पवनी दुआना बे आला मल्ली ना दुआना बोलवा टीचर्स ला पवनी ఏం కరాడివా దివాడే அம்மா மொனாத்தி இன்னைக்கு பாத்னி ஓகே காய்ஸ். இதில் சோறு இருக்காமல் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து பத்மவுலன்னு சொல்லக்கூடிய, அதாவது பண்டைய காலத்தில் எப்படி விவசாயம் செய்வாங்களோ அதை தான் வந்துட்டு ஃபுல்லாகவே கெட்சப் பண்ண போகிறோம். என்கிட்ட சமீ மாமா தெரிஞ்சிருக்க வந்துட்டு அந்த ஃபார்மில் இருக்கிற மாமா, அவரோட தான் நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு மாமாவோட ஃபார்மில் இருந்து தான் போய்கிட்டு இருக்கிறேன். அதில் வந்துட்டு மாமா தான் எங்களை கூப்பிட்டு போகிறாரு. என்னென்னு சொன்னால் வந்துட்டு அதை முன்னோர்கள் வந்துட்டு எப்படி அந்த விவசாயத்தை செஞ்சாங்களோ, இப்போ எந்த ஜெனரேஷன் 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு சின்ன சரி எக்ஸ்பீரியன்ஸ் சரி இருக்காது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சுனாமி மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குறிப்பிட்ட காலத்தில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு 11 வயசில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது சரி பார்க்கறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு அந்த மெஷினரிஸ் இல்லாமல் போகிற காலத்தில் அந்த பழைய முறைப்படி வந்துட்டு அதை ஒரு விவசாயிகளுக்கு காட்டணும், இந்த ஜெனரேஷன் காட்டணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போய் இது பார்ப்போம். நிறைய பெரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. போய்ட்டு நாங்கள் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன எங்களுக்கு வியூவர்ஸ்க்கு காட்டலன்னு சொல்லி தான் நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே சேர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் போகிறோம் சின்ன ஆஃப் ரோடு ஒரு ஏரியாவில். இந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது. யானைகள்லாம் வர ரோட் தண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக க்ராஸ் ஆகும் ஈவினிங் ஆகினா. இப்போ நான் வந்துட்டு சிங்கப்பூர் ஜங்ஷனில் இருந்து தான் போகிறோம். இதுதான் சிங்கப்பூர் ஜங்ஷன். அதிலேருந்து சொல்லுவாங்க அந்த பிளாக் ஆஃபீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. மகாவலி சம்மந்தமான அந்த வேலைகள் செய்யக்கூடிய ஆஃபீஸ், அதுக்கு பொறுப்பான. இப்போ அதால் தான் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. பார்ப்போம், இந்த ரோடெலாம் வர சொல்லியிருக்கிறாங்க. போய் இது பார்ப்போம் என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அநேகமாக வந்துட்டு சிங்கள பகுதிகளில் வந்துட்டு சிங்கள மக்கள் வாழ்கிற இப்படியான விஷயங்களை வந்து வித்தியாசமாக செய்வாங்க, நீட்டாக நேர்த்தியாக செய்வாங்க. ஓகே, ஒரு உள் ரோடில் போய்கிட்டு இருக்கிறோம். இது நான் ஃபார்ம் ஏரியாவுமா நெட் அடிச்சிருக்கிறான். சரி, அந்த மரக்கறி பயிற்சி தான் செஞ்சுருக்கிறாங்க. வயசு ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த இடத்துக்கு இன்னும் வேலை நடந்துட்டு இருக்குது. பெரிய அளவில் வந்துட்டு கொடியெல்லாம் கட்டி தான் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இது என்ட்ரன்ஸ் என்ன பிலிகனிமு இது வந்துட்டு இந்த ஓலை மட்டைகள் அப்படி இயற்கையாக யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கிறாங்க. அதில் வந்து ரெஜி ஃபார்மில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வாவ், யானை எங்க காய்ஸ் யானை இருக்குது இந்த இடத்துல. அந்த யானை அந்த குளத்துக்கு நடுவுல யானை அந்த இடத்துல இருக்குது. நல்லா இருக்குது. இந்த சைடு வயல், அங்கால சைடு குளம் காய்ஸ் ஃபுல்லாகவே. நமக்கு என்ன மண்ணூர் ரோடு ஒன்று இருக்குது, அதால் போயிலும் போகலாம் போய்த்து பார்ப்போம் யானை கிட்ட க்ளோஸ் அப்பில். இப்போ எல்லாம் வந்துட்டு இந்த மகாவலி இதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்மா.
அடிக்கிற சார் தான் வந்துட்டு இந்த மகாபலி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பெரியவர், இந்த பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய சார் தான் அவர். இவர் தான் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிஸியாக இருக்கிறார் கோலில். சார் ஐபவன் அறுவடை ஆரம்பிக்க போயிடும். அறுவடையில் அந்த வெள்ளாமை செய்கிற காலத்துக்கு புதுசாக செய்யலை. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வேளாண்மை செய்ய போகிறாங்க அந்த இடத்துல. அதால் வந்துட்டு ஃபுல்லாகவே அதை ஒரு கொண்டாட்டமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த இடத்த வந்துட்டு. அதாவது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இந்த இடத்துல பால் லோரியா தண்ணி லோரியா மாதிரி இது என்ன குடிநீர் என்ன? ஓகே, இது வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த குடிநீர் வருது. பானிய ஜலை என்ன பானின்னு சொல்ல தெரியுமா அவங்களுக்கு? பாகிஸ்தானில் தண்ணிக்கு சொல்லுவோம் பானி ஜலைன்னு சொல்லி போட்டு குடிநீர். ஹிந்தி உருது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், சின்ன வித்தியாசம் இருக்கு. குடாப்பம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க வந்துட்டு மகாபலி தானே குடாப்பக்குன்னு. அதே போல் மாமா சொல்ல வந்துட்டு இந்த ரோட்டில் போனால் குடாப்போனே ஷார்ட் கட் ஆகும் வந்துட்டு. ஆனால் செமையாருக்கு வந்துட்டு 2 சைடும் வயல், அதுக்கு நடுவில் ரோட் வேறு லெவலில் இருக்கும். அந்த ஏரியாவில் வந்துட்டு குளம், அதே போல் வந்துட்டு யானைகள் நிறைய இருக்குது. மாமா தான் வந்துட்டு பேசிட்டு ஓ நாங்கள் வந்துட்டு யானை பார்க்க போக போகிறோம். இப்போ வந்து எங்கள் மாமா வந்துட்டு கூப்பிட்டு போகிறோம். இந்த ஓரத்தில் போனால் யானை பார்க்கல மூணு அந்த குளத்தோரத்துக்கு தான் போக போகிறோம். வித்தியாசமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வந்துட்டு மாமாவோட சொந்தம் நான் நிறைய அந்த எப்படின்னா காட்டு பாதையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ நிறைய. என்ன சொல்லுது ப்ரோ? என்ன சொல்லுதுன்னா வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு கலாச்சாரம் நாங்கள் எதிர்பார்க்க வந்திருக்கோம் பாத்தீங்களா. அதான் இப்போ அந்த மாடு கொண்டு வந்துருக்காங்க ப்ரோ வயல் உழுவுறதுக்கு. சொன்னது கேட்டீங்களா நீங்க? ஓகே, வயல் இது வந்துட்டு இந்த வெள்ளாமை செய்ய போறோம். அதுக்கு வந்துட்டு முன்னேற்பாடு இல்லை பாருங்க. யானை கால் தடம் எவ்வளோ பெருசாக கிரவுண்டா. இப்போ நான் அந்த இடத்துக்கு போனால் யானை பார்க்குறதுக்கு வார வழியில் பார்த்துருப்பீங்க வந்துட்டு அந்த ஒரு ஓரம் வந்துட்டு புல்லை பிச்சு தின்னுட்டு இருந்துச்சு. இப்போ கிட்ட போய் பார்ப்போம். ப்ரோ அந்த மரம் தெரியுமா? முந்தி சொல்லுவாங்க வந்துட்டு அந்த கண் விலங்காம போகும்லாம் சொல்லுவாங்க தானே. கண் விலங்காம போகும் கண்ணில் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலர் பூ. இது வந்து அவிச்சிட்டு குடிச்சா நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாது. இந்த இருக்குது நம்ம யானை காய்ஸ். இந்த இடத்துல பாருங்க மரத்துக்கு அங்கால இதுதான் யானை. ஏர்ல வாவையா? வாவை என்னமோ ஒரு வாவை சொல்லுவாங்க தான். நேற்று பேசிட்டு கூட சொன்னா திருக்கொண்ட வாவையா? திருக்கொண்ட ரைட். இந்த மாவட்டத்துல பேர் வந்து திருக்கொண்ட வாவைன்னு சொல்லுவாங்களாம். சிங்கள மொழியில் ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த பேர் மறந்துட்டேன் எனக்கு. நேற்று எனக்கு கிரைன்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய சின்ன வயசுல சொல்லுவாங்க வந்துட்டு கண்ணில் பட்டா கண் விலங்காம போகும் அப்படின்னு எல்லாம். ஆனால் அது அந்த அளவு உண்மை. இது நல்ல மரமா ப்ரோ? இது வேலி கட்டைகள், யானை வேலி கட்டைகள், இதெல்லாம் வந்துட்டு நல்ல டிமாண்டான அந்த காட்டு மரமாம். இது இத்து போகாது இல்லை கைஸ். பாருங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த மாமா திறத்துட்டு போயிருப்பாரு. இப்படி செஞ்சோட்டு அப்படி குழம்பு வந்து யானைகள் பாருங்க வார்னிங் பண்ணுது. பயமில்லா போறா கைஸ். பாருங்க தண்ணி நிக்கிறதுல தான் டேஞ்சர் கைஸ். இது மரத்துக்கிட்ட இருந்து மாமா டோன்ல கத்துவார். கத்தினா யானை சும்மா குழம்பும் எல்லாமே வந்துட்டு. ஓ என்ன கிட்ட போறீங்களா? பக்கத்தில் விட்டுருக்கலாம். ஒரு விஷயம் என்ன வந்துட்டு ட்ரக்கிங் பண்ண போகல, அடுத்து வந்துட்டு காட்டில் அட்வென்ச்சர் என்ஜாய் பண்ண போகல. அதிகமான டைமில் வந்துட்டு அந்த சொல்லுவாங்க ஆர்மி கலர், கெமா கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலர் உடுப்பு. அடுத்த வந்துட்டு கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறேன், அந்த ஆர்மி யூனிஃபார்ம் தெரிஞ்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் இருக்குது நிறைய. இப்போ நாங்கள் வந்துட்டு கிட்டத்தில் மகாவய போனோம். அதில் எங்களோட இருந்த டீமில் அவ்வளோ போயிட்ட கலர் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. அப்போ அப்படி போட்டுட்டு ட்ரெக் பண்ண போகல. மிருகம் காட்டு விலங்குகள் கண்டா வந்துட்டு அதில் கண்ணுக்கு பெரிய அளவில் காட்டாதான், நார்மலானது இருக்குமா. மிச்சம் அந்த கலர்ஃபுல்லாக கொடுத்துட்டு போனோம்னு சொன்னால் காட்டு விலங்குகள் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ், அதே போல் குழப்பம் அடையிறதுக்கான சான்சஸ் கூட. அதால் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறீங்க, காட்டு பகுதியில் போகிறீங்கன்னா எல்லாம் அப்படியே டார்க் க்ரீன் கலர், அடுத்தது கேமரா ஒன்று பார்த்துருப்பீங்க, அப்படி அந்த கலர் சொல்ல கொடுத்தீங்கன்னா நிச்சயமே சேஃபாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமே வந்து ரெட் கலர் அப்படி கலர்ஃபுல் கொடுத்துட்டு போனால் கொஞ்சம் ரிஸ்க் கூட.
வாடியை பாருங்க கைஸ், அந்த காட்டு மரங்களை பயன்படுத்தி அதோட ஃபுல்லாகி வந்துட்டு அதோட சிவரெல்லாம் வந்து மண்ணால் பூசியிருக்காங்க. மேலே ஓடு அது எவ்வளோ கூலாக இருக்குன்னு கெஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே வந்துட்டு இந்த பதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பகுதியெல்லாம் வளைச்சி வயல்கள் இருக்குது. அப்போ இதில் வந்துட்டு யானை காவலர் பார்ப்பாங்க, நைட்டில் யானை வராமல் டோர்ச் அடித்து அடுத்து நெருப்பு மூட்டி அந்த செட்டப் செஞ்சுக்கலாம். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அழகாக போட்டுக்குது என்னவா. ஓடு தான் சரி, சூடு இல்லாமல் இருக்குது. அது யார் வார ப்ரோ? RPM என்ன ஃபுல் நேம் என்ன? RPM டா மீன் ரெசிடென்சியல் ப்ரொஜெக்ட் மேனேஜர். ரெசிடென்சியல் ப்ரொஜெக்ட் மேனேஜர். ஓகே, அவர் வெல்கம் பண்ணுறது தான் அடுத்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. இவங்க எப்படி நடனம் சின்ன நடனத்தோட வராங்க, மியூசிக் இல்லைனா பெரிய ஆஃபீஸர் வர திண்டுக்கல்ல அவரை தான் வெல்கம் பண்ணிட்டு போகிறாங்க. මේ ස්ථානට සම්බන්ධ වෙන මොහොත විශේෂයෙන් අද දවසේ මේ විශේෂ වැඩසටහන් ගන්නා இந்த இடத்துல நெருப்பு மூட்டிருக்கிறாங்க. அது சிஸ்டத்தை பாருங்க, 3 கல் 3 வெற்றிலையில் வச்சு அதில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறாங்க. மேலே வச்சுட்டு தேங்காய் ஒன்று இருக்குது, அதே போல் ஓலமட்டைகளால் டிசைன் பண்ணி அதுக்கு மேலே ரெட் கலர் இது ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே அவங்கள சாப்பாடு வச்சுக்கிறாங்க. வீடியோ கரெக்டாக கமானே බලන්න පුළුවන්ද නිකන් මේ சம்பல் கட்ட சம்பல், அதான் வெங்காய சம்பல், கேக், பனானா, இது வந்துட்டு பணியாரம் என்ன எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாமரை இலைகளை பயன்படுத்தி மூட்டிக்கிறாங்க. கிரிபாத்னே ஓகே மிக சேம் நீ அது சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வால் அந்த தாமரை இலைகளுக்கு தானே பெரிய தாமரை மூடி, அதே போல் மேலால் அந்த வாழை மட்டை இருக்கு போட்டுக்கிறாங்க. மேலால் அந்த இடத்துல ஃபுல்லாகவே வாழை குலைகள் இருக்கு, சீப்பு. ஓகே ஃபுல்லாகவே இந்த இதெல்லாம் பொல்தேல் பஹான்னு சொல்லி சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெயில் எண்ணெயை ஊற்றி அதில் அந்த திரி வச்சு பற்ற வைக்கிறாங்க பாருங்க. அதே போல வந்து வளைச்சி பாருங்க, ஒரு இது ஒன்று பற்ற வைக்கிறாங்க.
பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது என்ன புது விஷயம் தலைவர் எல்லாம் இது அடிக்கடி நடக்கிறது இந்த முறை தான் இங்கேயும் நடக்குது இந்த இடத்துல. இதெல்லாம் சூரிய ஸ்கூல்ல இருந்து வந்து கிட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நமக்கு சொன்னாரு என்ன சொல்றாருன்னு தெரியல. அது எந்த சங்கம்? வலம்பூரி சங்கம், இடம்பூரியா? இது வந்துட்டு வலம்பூரி காய்ஸ் பார்த்தீங்கன்னா விளங்கும். இது வலம்பூரி சங்கு. அதுக்கு எப்போ இருக்குது காய்ஸ் மிச்சமே மூச்சு பிடிச்சி ஊதுறதால வந்து டயர்டாக வராங்க. அதால் ஆள் மாறி மாறி தான் வந்துட்டு இந்த சங்கம் ஊற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வலம்பூரி சங்கு சவுண்ட் வேறு லெவல். தேங்காயில் பார்த்தீங்கன்னா என்னமோ எழுதி இருக்கிறாங்க. பாலிய மொழியில் எழுதியிருக்கிறாங்களான்னு சொல்லி தெரியாது. அதை வச்சு அவர் என்னமோ ஒன்றும் பேசி வணங்கிட்டு இருக்கிறாரு அந்த தேங்காவை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நடனம் ஆடுறது வந்து கிட்ஸுக்கு தான் தானே. அவங்க வந்துட்டு அந்த பொட்டு வைக்கிற ஒரு வயசான முதியோர் ஒருத்தர் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாட்டால் வந்து உழவிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டு இருக்க மாட்டீங்க. எல்லாம் நானே கண்டு இல்லை, நிறைய அந்த படத்தோல பார்த்துருப்போம். ரெடியாக வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பையன் வந்துட்டு அந்த ஆட்கள் கூட இருக்கிற க்ரௌட் சம்டைம் குழம்பு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று எருமை மாடு, இன்னொரு நோமல் மாடு எல்லாமே குழம்பிட்டு இருக்குது. ஏன்னா ஃபுல் க்ரௌட் இருக்குது தானே. க்ரௌட் இருந்தால் போய் குழம்புமாமா. அதே போல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு மாடு பெய்துட்டு இருக்குது. அது வந்து நார்மலாகவே பெய்துட்டு இருக்குது ஒரு அளவா. சாரி பவான் எம்மி மாலிகி साजी सजीव यागी सानिक कोई इसको सानिपद सामिक राइट 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 कोई स्कूल है सिंगापुर स्कूल है ओके सिंगापुर स्कूल अंत वंदिरुक्रांगा एल्लारुमे என்ன செய்யறான்னு சார் நான் கேட்டேன். அந்த ரெட் கலர் வந்து மாடு கோவம் இருந்தானே கட்டிக்கிறீங்கன்னு. இல்லை பரவாயில்ல பயமில்லைன்னு சொல்லி அந்த போய் லேஞ்ச வாங்கி ஃபுல்லாக ஆட்டுறாரு. அது பிறகு பேசிட்டாரு. அதை பறிச்சு வச்சு మళ్ళీ అయిపో పౌ పోయాలి టీచర్స్లా తెగిలేను నా పౌని ద్వాన పోయాలి మళ్ళీ నా ద్వాన పోలు టీచర్స్లా పౌని ఏమి కలడుగా దివాడే బాగా ఫోటో எடுத்தாரு பாருங்க. செம ஃபன்.
இந்த இடத்துல அந்த பழைய மரப்படி வந்து உழவிட்டு இருக்கிறாங்க பாருங்க சத்தத்தோட. ஆர்பிஎம் சொல்லக்கூடிய ஆஃபீஸர் வந்துட்டு இப்போ அதை உழவ போகிறாரு. ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க எல்லா மெஷின்ஸையும் இறக்கி இருக்கிறாங்க உழவுறதுக்கு இந்த வயலில். கிட்டத்தட்ட எல்லாமே புது வகையான மெஷின்ஸ் தான். ஜோண்டி, அதுமாதிரி 4 வீலர், குபோட்டா, டெஃபி. தட்டு தராங்க. தட்டில் தாமரை இலையை போட்டு අපට අපේ හැදියාව නැත අපේ අදා මුතුන් මිත්තන් අපිට කරේ වෙන කලදී නැවත නැවතත් මතක් කරනවා මේ කුසල් දාරක අතුනේ මේ පුතේ மாமா என்னைக்கு வைக்கிறீங்களா அப்படியோ? අපට වටිනා உங்களுக்கு மட்டும் அப்படியே வச்சு கொடுத்து. ஆமாம் எனக்கு கிரிபாத் வேணாம் மற்ற இது கேக் உண்டு. ஓகே கைஸ், அந்த கிரிபாத் இருக்குல்ல, கேக், பனானா, அதேமாதிரி பணியாரம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. கிரிபாத் ஒருத்தம் ட்ரை பண்ணினா நல்லா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னமோ எடுத்து வராங்க குடத்தில். அந்த சென்னை சிஸ்டமாக அந்த அவங்க முன்னர் எப்படி வரைப்பாங்களோ அது ட்ரெஸ்ஸிங் கோடோட வராங்க. அதில் என்ன இருக்குன்னு தெரியல, நினைக்கிறேன் சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் மொனாத்தீனைக்கு பாத்னே. ஓகே காய்ஸ், இதில் சோறு இருக்காம சமைச்சு வந்துட்டு அந்த வயலுக்கு நடுவால் அப்படி அழகாக எடுத்துகிட்டு வரான் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே சாப்பாடு போய்த்துட்டு இருக்கிறேன். இப்போதான் க்ரௌட் வந்து பிரிஞ்சு போய்த்துட்டு இருக்கிறாங்க. மாமா வாரம் போய்த்து சமைச்சு சாப்பிட்டோம். இது வந்துட்டு ஃபுல்லாகவே தாமரையில் கொண்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே பக்மா உள்ளலன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் உண்டு. அப்படி என்ன சரி வரும்னு நினைக்கிறேன். எனக்கும் அதை பற்றின அர்த்தம் ஒன்று தெரியா. அதாவது அந்த பார்த்துருப்பீங்க நிறைய அந்த மாட்டு வண்டியில எல்லாம் செட் பண்ணி அதில் உழுது அப்படிலாம் நிறைய செஞ்சாங்க. அதை வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக தான் இந்த சாப்பாடு ஆக்கிட்டு அதை க்ளீனாக வந்துட்டு ஒரு புடவையா வெள்ளை புடவையால் அப்படி அழகாக கட்டி துணியால் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. பாரம்பரியத்தில் இருக்கு. வயலுக்கு உழுத போனோன்னா இல்லை காவலுக்கு போனோன்னா ஆக்கள் வந்து சாப்பாடு கொண்டு வருது. ரைட் அந்த விஷயத்தை வந்து எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை முற்றுமுழுதாக சுட்டு வச்சிருக்காங்க. ஓ இப்போ அதால வந்துட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக டயர்ட் கைஸ் எல்லாம். இப்போ டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி இருக்கும். செம டயர்ட், வெயில் பயங்கர வெயில். ஓ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க. மறக்க வர்ஷத் ப்ரோ சேனல்ல போய் செக் பண்ணிடுங்க. என்னோட ஏஜ் ட்ராவல் செக் பண்ணுங்க. இவர் ஜெஸ்ட் பே எல்லாம் பார்த்து வீடியோ போட்டுருக்காரு. மறக்காம பே கண்ட ஒண்ணு வீடியோல இருக்க அவரோட சேனல்ல போய் பாருங்க. அது கேமரா போட்டுட்டு வர கேமரா வச்சுட்டு வர ஓட்டும். ஓகே गाइस, பை.